நாமக்கல் மாவட்ட வணிகர்கள் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் தான் தமிழ்குமரன், போகோஸ் இனோவேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் பேசுகிறேங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த மாதம் நமது தலைவர் ஜெயக்குமார் வெள்ளையன் அவர்கள் நமது நாமக்கல் 360 என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்தி துவக்க விழாவில் அறிமுகப்படுத்தி வச்சாரு. ஸோ அதோட தேவைகள் என்னங்க, அதோட நன்மைகளை விட தேவைகள்ங்கிறது அத்தியாவசியங்க. நன்மைங்கிறது அடுத்த விஷயம். ஸோ தேவைகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வணிகர்கள் அனைவருமே பெருசா எதிர்கொள்ற பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வணிகம் தான். ஆன்லைன் வணிகத்தினால சிறு நன்மைகள் இருந்தாலும் நமக்கு அது பெரிய இழப்பு தாங்க. அந்த பெரிய இழப்பை நம்மளால எதிர்கொள்ள முடியல. அதற்கு நம்ம எடுத்த ஒரு பெரிய நகர்வு தான் இந்த நாமக்கல் 360 செயலிங்க. நாமக்கல் மாவட்டத்தை விட்டுருங்க, நாமக்கல்ல மட்டுமே உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான்ல எவ்வளோ பார்சல் வருதுங்க, மீஷோவில் எவ்வளோ பார்சல் வருதுங்க. ஃபேமிலி லேடிஸாக இருக்கட்டும், காலேஜ் போகிற குழந்தைங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நம்ம உள்ளூர் வியாபாரிகள் நம்ம உள்ளூர் மக்களை நம்பி தான் கடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், பொருட்களை வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் எங்கேயோ வடநாட்டிலேருந்து ஒரு பொருள் இங்கே வியாபாரம் நடக்கிறதுங்கிறது நம்மளுக்கு பெரிய இழப்பு தான். இது நாங்கள் இன்னைக்கு போய் பார்த்த வரைக்கும் நிறைய வியாபாரிகளுக்கு அதுக்கு உண்டான விழிப்புணர்வு இல்லை. ஆனால் அவங்க அதனால பெருசாக பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. அந்த விழிப்புணர்வு இல்லாததுக்கு காரணம் அவங்க ஆன்லைன் வர்த்தகத்து மேலே அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லைங்கிறது அவங்களுக்கு. அது ஆப்வியஸ்லி அது உண்மைதான். ஏன்னா அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. வியாபாரிகள் காலங்காலமாக நம்ம கடைக்கு மக்கள் வர்றாங்க, நம்ம பொருள் கொடுக்குறோம், பணம் வாங்குறோம், இப்படி தான் நம்ம போயிட்டுருக்கு நம்ம வியாபாரம். ஆனால் அவன் வேற மாதிரி போயிட்டாங்க. ஒரு கார்பரேட்டை இன்னைக்கு எதிர்த்து அழிச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளால பண்ண முடியாது. எதிர்த்து நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. எதிர்த்து நிற்கிறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட நபரால் முடியாதுங்க. நம்ம எல்லாரும் கைகோத்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும். இதுக்கு கண்டிப்பா வியாபாரிகள் மக்களோட ஒத்துழைப்பை மீறி முதல்ல வியாபாரிகளோட ஒத்துழைப்பு வேணுங்க. எல்லா வியாபாரிகளும் முன்னாடி நம்ம கூட சேர்ந்து வரணும். நம்ம பொருளை எல்லாத்தையுமே அதுல கொண்டுட்டு வரணும், அந்த செயலியில கொண்டுட்டு வரணும். அப்பதான் மக்களுக்கு பொருள் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல நம்ம செயலியில அது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மற்ற செயலியில் சப்போஸ் கிடைக்கலைன்னா வேற செயலியில போய் அவங்க செக் பண்ணிக்கலாம். இருந்தாலுமே நம்ம விடக்கூடாதுங்க. நம்ம வியாபாரத்தை மற்ற செயலியில போய் அவங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு விடக்கூடாதுங்க. நம்ம தான் அவங்களை இழுத்து பிடிக்கணும். ஸோ அதற்குண்டான முயற்சி எல்லாமே இந்த அப்ளிகேஷன்